என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. லாரிய வச்சு வாடகையை புடிச்சு எப்படியாவது வாழ்க்கையில ஓட்டி பெருசா ஆயிரலாம்னு பார்த்தேன். வாடகையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. டோல்கேட் வரிய வேற ஏத்திட்டாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறி கிடக்குது. வாடகையும் அதுக்கு தகுந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. 2 மாசமா டிவி வேற கட்டாம கிடக்குறேன். இந்த மாசம் வந்தா 3வது மாசம். பைனான்ஸ்காரன் வேற என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ நம்மளுக்கு பக்கு கிடக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. டிரைவர் நிலைமை இப்படித்தான் இருக்குது இன்னைக்கு. போன் வருது. அது என்னடா இது? பைனான்ஸ்காரனுக்கே கேட்டுச்சா இருக்குது நான் புலம்புறது. பைனான்ஸ்காரனே போன் பண்ணிருக்கிறான். எடுத்தோம்னா கண்ணா பின்னான்னு கெடுத்தானே. அந்த மேனிக்கு அசிங்கமா கேட்பான். பேசாம எடுக்காம விட்டுருவோம். எப்படியாவது சமாளிப்போம். என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டிய. பாட வச்சுட்டேன். நல்ல வேலை. நமக்கு பேசணும் புலம்புனது அவனுக்கே கேட்டுச்சு ஓடுறது. பைனான்ஸ்காரன் கூட நம்மளை பயந்து வாழ வேண்டியதா இருக்குது. டிரைவர் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பார்ப்போம். ஏதாவது வாடகை வந்தா கூட ஏதாவது சமாளிக்கலாம். மறுபடியும் போன் வருது. இது பைனான்ஸ்காரன் நம்பர் இல்லையே, வேற நம்பர் வருது. பேர் இல்லாம வருது. ஒருவேளை வாடகையா இருந்தாலும் இருக்கேன், சொல்ல முடியாது. அட்டன் பண்ணி பேசிடுவேன். ஹலோ சொல்லுங்க சார். சார் என்னோட நம்பர்ல இருந்து எடுத்தா பேச மாட்டீங்க சார். நீங்க யாருங்க சார்? யாரு? உனக்கு கணக்கு கொடுத்த பைனான்சியர். அச்சோ பைனான்ஸ்காரா சார்? சார் நம்பர்ல பேர் இல்லாதனால எடுத்துட்டேன் சார். சார் பேர் இல்லாதனால எடுத்தியா? ஆமா சார். அதைத்தான் நான் கேக்குறேன். சரிங்க சார். எண்ணில இருந்து கூப்பிட்டா நீ எடுக்க மாட்டேங்கிற. வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுத்து நீங்க. சார் வண்டி ஓட்டிட்டு சார். வண்டி ஓட்டிட்டு இருந்தியா? ஆமா சார். அப்புறம் வண்டி ஓட்டினா வந்து பைனான்ஸ் டியூ கட்ட வேண்டியதுன்னு சார் கட்டிடுறேன் சார். சார் சார் ஏற்கனவே 2 மாசம் பெண்டிங், இது 3ஆம் மாசம். ஆமா சார் தெரிஞ்சு டியூ கட்டலீனா வண்டி சீஸ் பண்ணி போரும் பாத்துக்க. சார் 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 கொஞ்சம் போடுங்க சார். எடுக்க மாட்டீங்க நீ. அவ்வளவு இது இல்ல சார். டியூ கட்டு. சரி சார். 24 மணி நேரம் நீ டியூ கட்டு. வண்டி சீஸ் பண்ணி போரும். சார் 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 கொண்டு வந்துடுங்க. சார் 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 என்னக்கா வச்சுட்டேன். அச்சோ வண்டியை வேற புடிங்கிட்டு போயிருவேங்கிறாங்களே. வாழ்க்கையே நட்டமாயிருக்கு போடுறது. என்னடா இது? எப்பா ஏதாவது ஒரு வாடகை சிக்கிச்சுன்னா எங்கேயாவது எப்படியா சமாளிச்சு கொண்டு வந்து கட்டி போடலாம். ஒன்றும் வாடகையும் வரமாட்டேங்குது. தேவர் காத்துக்கு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்குதே. ஐயோ சாமி, என்ன பொழப்பு நம்ம பொழப்பு. மறுபடியும் போன் வருது. இது ஏதோ வேற நம்பரா இருக்குது. பைனான்ஸ்காரனா இருப்பானோ? இருக்க மாட்டான். எப்பா டே முருகா, இதாவது வாடகையா இருக்கட்டும். ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க. நம்ம ஒரு கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு வாடகை இருக்குது. லோக்கல் வாடகை? லோக்கல் வாடகை தான். சரியா? லோக்கல் வாடகை பெருசா ஒன்றும் தேராது சார். எங்கேயாவது கொஞ்சம் வெளி மாநிலம் போற மாதிரி ஏதாவது கொஞ்சம் லென்த்தா வாடகை கொடுங்க சார். வெளி மாநிலம் போகணுமா? ஆமாங்க. கேரளா வாடகை இருக்கு. கேரளா வாடகை போறீங்களா? கேரளாவா சார்? ஓகே சார், போயிடலாம் சார். லோடு இருக்குதா சார்? லோடு இருக்குது. எவ்வளவு சார் கொடுப்பீங்க? ஒரு 15 ரூபா கொடுக்கலாமா சார்? 20,000 வருது சார். என்ன சார் 5 ரூபாய்க்கு போஸ்ட் சொல்றீங்க? ரெகுலரா போற வாடகை, ரெகுலர் வாடகை 15,000 தான் கேக்குறாங்க. கேரளா வாடகை அதுக்கும் போட்டிக்கு ஆள் வந்துட்டா சார்? ஆமா. சரிங்க சார். நான் வேணா சொல்றேன். ஒரு 1000 சேர்த்து 16 ரூபா சொல்றேன். போறியா? சரி, எப்படியாவது ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுங்க சார். என்ன போயிட்டு வந்தா ஒரு 3000 ரூபாய் தான் சார் நிற்கும். நான் என்ன பண்றேன், 3000 நின்று இன்னைக்கு நல்ல காசு. உனக்கு இன்னைக்கு லாரி தொழில் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அவ்வளவு மோசமா தான் சார் இருக்குது. என்ன பண்றது சார்? ஆமா. என்ன போறியா இல்லையா? இல்ல சார், போறேன் சார். அங்க ஏதாவது ரிட்டர்ன் லோடு ஏதாவது கிடைச்சாலும் சமாளிச்சுக்கிறேன் சார். ரிட்டர்ன் லோடு அவங்ககிட்ட தான் கேட்கணும். நம்ம கிட்ட ரிட்டர்ன் லோடு எல்லாம் கிடையாது. சரிங்க. அந்த கேரளாக்கார பாட்டி கொஞ்சம் போன் பண்ணி எனக்கு என் நம்பரை கொடுத்து கொஞ்சம் லொகேஷன் அனுப்பிச்சு விட சொல்லுங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். ஏன் லொகேஷன் அனுப்பாட்டி அங்க சொன்ன போக மாட்டியா? எவனும் வழி சொல்ல மாட்டாங்க சார். தமிழ்நாட்டு வண்டினாலே ஏடா உடம்பு வழியை சொல்லி மாத்தி விட்டுருவாங்க சார். அப்படியே தெரியும். இருந்தாலும் நம்பர் கொடுத்து. ஆமாங்க சார். பேச சொல்றேன். நீ பேச கொஞ்சம் பேச சொல்லி கொஞ்சம் லொகேஷன் அனுப்பி சொல்லுங்க சார். நம்பர் கொடுத்து அனுப்பி வாட்ஸ்அப்ல அனுப்பி. சரிங்க சார். சரிங்க. சொல்ல போய் நல்லபடியா இறக்கிட்டு வந்துருப்பா. சரி சார். அவன் 16 ரூபா பண்ணுங்க. வாங்கி நான் ஒரு 1000 சேர்த்து கொடுத்து சொல்றேன். சரிங்க சார். ரொம்ப நல்லது சார். நல்லது. சரிங்க சார். போன் அடிங்க. ஹலோ ஹலோ, ഇവിടെ லாரி டிரைவரோ? ஆமா ஏட்டா, லாரி டிரைவர் தான். ஆமா ஆமா, நான் லாரி டிரைவர் தான். எப்பளா வரும் நீங்களு? ஏட்டா லோடு ஏற்றி கரெக்டா கட்டி வச்சிருக்கிறது ஏட்டா. காலையில நேரமா இங்க வந்துருவீங்க ஏட்டா. உங்களுக்கு அட்ரஸ் அறியா? அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல இங்க அந்த நான் அட்ரஸ் ஆச்சுக்கா. ஆமா ஏட்டா. ஏட்டா ஒரு சின்ன விஷயம். പറയാ.
அதாவது நான் இப்ப உங்களுக்கு வர்ற வாடகை ரொம்ப கம்மியான வாடகை தரேன் ஏட்டா. நான் இங்க இருந்து வர்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ரோடு ஏதாவது இருக்குமா ஏட்டா? ഇവിടെ കൊറേ നിറയെ ഉണ്ട് ലോഡൊക്കെ ഉണ്ട്. சரி ஏட்டா. എത്ര ലാരി വരുന്നു? நான் 1,00,000 தான் ஏட்டா. ஏதோ ரிட்டர்ன் லோடு விட்டா போதும் ஏட்டா. ലോറി 4 ലോറി വரைക്കും വാടക ഉണ്ട് ഇവിടെ. சரி ஏட்டா. നിങ്ങൾക്ക് തരാം. சரி ஏட்டா. വാടക എவ்வளவு ഏട്ടാ? അത് തരാം, ഒരു കുഴപ്പമില്ല. പക്ഷെ എന്താന്ന് ഇവിടെ ഹോസ്പിറ്റലിൽ നിന്ന് സൂചി മെഡി വേസ്റ്റ് ഒക്കെ ഉണ്ട്. പിന്നെ കുറെ ഇറച്ചി ഇതെല്ലാം ഉണ്ട്. അതൊക്കെ நீங்க മേടിച്ചിട്ട് പോയി അവിടെ நீங்க கூட கொட்டிக்கலாம். அது நீங்க எവിടെയെങ്കിലും நீங்க கொட்டிக்கலாம். டபுள் ஆகி தரும் வாடகை. டபுள் வாடகையா ஏட்டா? ஓ ஏட்டா, இதெல்லாம் கொண்டு வந்தா உங்க செக் போஸ்ட்ல பிடிச்சிட மாட்டாங்களா ஏட்டா? ഇവിടെ ഒന്നും കുഴപ്പമില്ല. നിങ്ങൾ പിന്നെ തമിഴ്നാട്ടിലെ നിങ്ങൾ നോക്കിയല്ലോ. ஏட்டா உங்க செக் போஸ்ட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம செக் போஸ்ட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க தமிழ்நாட்டுக்குள்ள. 10-20 கொடுத்தா போலீஸ்காரங்க விட்டுருவாங்க செக் போஸ்ட்ல. அது நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பின்ன நீங்க நோக்கிக்கொள்ளி. அப்படியே ஏட்டா? சரி ஏட்டா, ரொம்ப நன்றி ஏட்டா. வந்துடுறேன், காலையில வந்துடுறேன். ராவில நேரத்து வரேன். சரி ஏட்டா. சரி. அப்பா டபுள் வாடகை தாராராமா ஏட்டா? எப்பாடி சீக்கிரம் கிளம்பிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம், மணி ஆயிடுச்சு. காலையில கூட நேரமே இறக்கி விட்டு கழிவை பூரா ஏற்றிட்டு வர்றேன். கொண்டாந்து திருவனந்தபுரத்துல கொண்டாந்து பூரா எல்லாம் திருநெல்வேலி பக்கம் கட்டி விட்டு டபுள் பேமெண்ட் லீவு கட்டியாச்சு. அவ்வளவுதான் விடு. பைனான்ஸ் கேரண்ட்னு கெட்டா பேச வேண்டியான். விடு காது என்னமோ ஆகட்டும். சரி, எப்படியோ ஒரு வழியா கேரளாவுக்கு லோடு ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு வந்தாச்சு. எப்படியும் இங்கிருந்து போயிட்டு வந்தது கணக்கு பார்க்கணும். டீசல் எவ்வளோ அடிச்சுட்டு என்ன எதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துவோம். டீசலு இவ்வளவு இங்கே ஒரு 15,000 வாடகைக்கு போனது. அங்கே ஒரு 25,000 40,000 இல்லை எவ்வளோ அப்பா மிச்சம் எல்லாம் டோல்கேட்டு எல்லாம் போக டீசல் போக டீச்சலவு போக இப்படி வேணா 20,000 நிற்கிறப்பா. அப்பா உடனே இப்போ ஃபைனான்ஸ்காரனை கூப்பிட்டு 10 டீ வாங்கிட்டு போறேன்னு சொல்லிடணும். இந்த அடிச்சிடறேன் இப்போ உடனே. ஹலோ ஹலோ சார், ஃபைனான்ஸ்காரர் சார். பாருங்க சார், நேற்று நீங்க அவ்வளவு தூரம் சொன்னீங்களா, 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பணம் ரெடி பண்ணிட்டேன். இப்ப சேர்த்து 2 டிவா கட்டுறேன் சார். அப்படியா? ஆமா சார். பரவாயில்லையே. ஆமா சார், 2 டிவு மொத்தமா கட்டி விடுறேன் சார். நீங்க இன்னைக்கு உடனே வந்து கட்டுறேன் சார் நான். சரிங்க சார், சரிங்க சார். அப்பாடா பெரிய பிரச்சனை முடிஞ்சதப்பா. பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து சாப்பிடுற உணவு பொருள், பச்சை காய்கறிங்கிறான், முட்டைங்கிறான், அரிசி பருப்பு என்னென்னமோ எண்ணெயெல்லாம் எடுத்து கொண்டு போய் இறக்குறான். எல்லாம் உணவு பொருள், அதை சாப்பிட்டு உயிர் வாழ்றான். இதை ஏற்றிட்டு போறதுக்கு வெறும் 15,000 ரூபாய் கூலி கொடுக்கறதுக்கு மூக்கான அழுகிறாங்க. ஆனா பாருங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்ததை தின்னு விட்டு கழிச்சு எல்லாம் பூரா அந்த மாட்டு கோழி ஆடு எல்லாம் இந்த மருந்து கழிவு எல்லாத்தையும் போட்டு அதை மூட்டையை கட்டி திருப்பி ஏற்றி விடுறேன். அதுக்கு டபுள் வாடகை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. எப்படி இருக்குது பாருங்க நாடு. என்ன பண்றது? நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு 4 வாடகை கிடைச்சதுன்னா இந்நேரம் டிவி என்ன லாரியவே இந்நேரம் சொந்தம் வாங்கியிருப்பேன் நானு. பாப்பேன், இதே மாதிரி கிடைக்கலாம். நிறைய அவங்க கழிவு ஏத்தணும், கொண்டு வந்து கொட்டி விட்டு வாடகை நல்லா காசு வரணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. ஆமா, எது எக்கடி ரேட் போனா நமக்கு என்ன? என்னையா எவ்வளவு எக்கடி ரேட்டு போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, 3 மாசமா டிவி கட்ட முடியாம இருந்தேன் லாரிக்கு. ஆமா, ஒண்ணு டிவி கட்டிட்டேன்ல. 2 டிவி கட்டிட்டேன். எப்படி? அதெல்லாம் கேரளாவில ஒரு வாடகைக்கு போயிட்டு வந்தேன். ஆமா, போயிட்டு வந்தேன்ல, நான் 20,000 மிச்சமாச்சு. 20,000? ஆமா, செலவு அதெல்லாம் உன்னால முடியாதுப்பா. முடியாது. சரி சரி, அப்படி என்னதான் கொண்டு போனேன்? 20,000 என்ன கோழி கூட ஏற்றிருப்பேன். சரி, அங்க கூட இறக்குனேன். அங்க அந்த கோழி கழிவு மருத்துவ கழிவு எல்லாம் ஏற்றிட்டாங்க. அப்படியே போற வழியில அப்படியே கொட்டிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ள. என்னங்க எது கோழிக்களையும் மருத்துவ கழிவுல கொண்டு வந்து விட்டீங்க? என்ன இன்னும் யாரு மேல கை வைக்கிறீங்க? கொண்டு வந்து கை வச்சிருக்கா? என்ன எங்க பரம்பரை என்ன, எங்க இது என்ன, இந்த மாதிரி மேல ஆள் மேல கை வைக்கிறீங்க? இது பரம்பரையா? நீ என்ன செஞ்சுட்டு வந்துருக்கு தெரியுமா? முதல்ல என்னைய செஞ்சிருக்கிறேன். என்ன செஞ்சிருக்கியா? அங்க இருக்க மருத்துவ கழிவு, மாட்டு கழிவு, கோழி கழிவு நம்ம மண்ணில ஒட்டி இருக்கிற. ஆமா, அவன் ஊர்ல இடம் இல்லையா? அவன் ஊர்ல இடம் இருந்தா எதுக்கு நம்மள ஏற்றி விடுறேன்? இது இடம் இல்லையா? டபுள் வாடகை கொடுக்கான் இல்லையா? டபுள் வாடகை கொடுத்து கொண்டு வந்து என்னென்ன போட்டுவியா? அப்புறம் அவன் ஊர்ல இடம் இல்லாம இருக்குல்ல. அப்புறம் அவன் ஊர்ல கொண்டாம இங்க கொண்டு வந்து விட்டுறான். நீ இப்ப என்ன சொன்ன? பரம்பரையா? ஆமா,
இப்ப உன் பரம்பரை சொன்ன உன் பரம்பரைக்கு வாழணுமா வேண்டாமா? வாழணுமாப்பா, அதுக்காக தானே எவ்வளவு கஷ்டப்படுறேன். பரம்பரை வம்சமே எல்லாம் போய் நீ பண்ணிக்கிற காரியத்துக்கு என்ன நீ சொல்ல வர்ற? என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீ கொண்டது கொட்டுன்னு இல்ல, மருத்துவ கழிவு, மாட்டு கழிவு, கோழி கழிவு, அங்க எல்லாம் ஆகாத கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொட்டிக்கிறான். நீ அதுக்கு டபுள் வாடகை வாங்கிக்கணும், நீ சந்தோஷப்பட்டு இருக்கிற. இதெல்லாம் கொட்டது கொட்டுன்னு இல்ல, சரி சுற்றுச்சூழல் மாசுபடுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, அதுல இருந்து தொற்று நோய் கிருமிகளும் காத்துல பரவமோ பரவாதா? பரவும்பா. அந்த காத்துல வரும்போது அதை சுவாசிக்கிற நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பரவமோ பரவாதா? நோய் வந்து எல்லாம் செத்து போயிருங்கப்பா. தெரியுதுல்ல சொன்ன பரம்பரைன்னு, அப்புறம் எங்க உனக்கு பரம்பரை இருக்கு? பரம்பரை எல்லாம் போய் போட்டு அப்ப என்ன நீ என்ன தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றீங்க? நீங்க என்ன இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலையா இருக்கு? அவன் நீ சும்மா மாதிரி யோசிக்க வேண்டாமா? பணம் கொடுத்தது ஆன் வாய குழந்தை போயிட்டானாப்பா சாமி. இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குதா? அந்த மண்ணை நேசிக்கிறவன் அவன் ஊர் மண்ணு கெட்டு போயிருக்கூடாது, நீர்நிலைகள் கெட்டு போயிருக்கூடாது இருக்கா, அவன் தமிழ்நாடு குப்பை தொட்டி மாதிரி நினைச்சு கொட்டிட்டு இருக்கான். இப்ப கூட பாரு, இப்ப கொட்டுறது கேரளாவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அறிக்கை வர கொடுத்துருக்கான் அங்கிருந்து. கேள்விப்பட்டேன். அங்க இருந்து என்ன பண்றாங்க? அங்க இருந்தா வருது எல்லாமே. அவனுக்கு நாம என்னன்னு கொடுக்குறோம்? தமிழ்நாட்டுல இருந்து காய்கறிங்க, மாடு கோழி எல்லாம் கொடுத்துடுறோம். நான் ஏத்திட்டு போனதோட கோழி விட்டுறேன். பாத்துக்க எல்லாம் அனுப்பி விடுறான். சாப்பிடறதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். அவன் குடிக்க தண்ணி விட்டுறான் முல்லை பெரியாறுல இருந்து. நீ வேற அதாவது வந்து நான் குடும்பம் நடத்துறது, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு கொடுறானா கூட கொடுத்துறேன். தண்ணி கொடுக்க மாட்டாங்க. பாத்துக்க, பொண்ணை கொடுக்குறவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். பாத்தியா, அவன் பொண்ணை விட தண்ணி அந்த நிலவும் பாதுகாப்பா இருக்குன்னு அவன் நினைக்கிறான். நமக்கு அந்த அறிவு வேண்டாமா? என்ன காரணம் கேளு. அந்த மண்ணை அந்த மக்களை நேசிக்கிறவன அங்க ஆள்றான். அந்த மண்ணு அந்த மக்கள் அவனோட நினைக்கிறான். இங்க அப்படியே நடந்துட்டு இருக்குது. கண்டாமணிக்கு எல்லாத்தையும் வச்சு வெட்டி எடுத்து கடத்துறாங்களே. அப்படியா ஒண்ணு மலையை வெட்டி கடத்துறான், இன்னொன்னு மண்ணை வெட்டி கடத்துறான். இது எல்லாம் போய் வியாபாரங்கள் பேர்ல எல்லாம் அனுப்புறோம். அது பிரச்சனை இல்ல, ஏன்னா அது வியாபாரமா வந்து நீ அவனுக்கு உணவுப் பொருள் கொடுக்குற. ஆனா அவன் அங்கிருந்து என்ன அனுப்புறான்? உனக்கு விஷத்தை அனுப்புறான். அந்த விஷத்தை வாங்கிட்டு வந்து கொட்டிக்கிற. ஆமா, இதெல்லாம் ஏத்தும் போது உனக்கு மூக்கெல்லாம் அடைக்கலையா? போப்பா நீ வேற. தண்டி 2 துண்டு வாங்கி இப்படி மூஞ்சி மோரம் வெள்ளம் மூக்கெல்லாம் மூச்சு விட முடியாம மூச்சு திணறலே ஆகி போச்சு. கொண்டு வந்து இறக்கக்குள்ள ஏன்டா ஏத்தனம்னு கூட ஆயிடுச்சப்பா. எவ்வளவு ஆயுமே அதை சந்தோஷப்பட்டு இருக்கிற நீ கேரளா கழிவு கொட்டுமேனு இப்படி எச்சத்தனமா போய் காசு ஆசைப்பட்டு இந்த வேலை செஞ்சு விட்டானே நானு. உனக்கு இந்த மண்ணுல நீ காசு இன்னைக்கு கிடைக்க நினைச்சு நீ இந்த பண்ணிட்ட. இந்த மண்ணுல உன் குழந்தையும் புள்ளையும் கொண்டாட்டி எல்லாம் நிம்மதியா வாழணும்னா வேண்டாமா? இந்த நினைப்பு எனக்கு எல்லாம் போச்சு. யோசிக்கணும்ல, நமக்கு கஷ்டம் இருக்கிறது ஐயா. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு தவறான வேலையை நம்ம செய்யக்கூடாதுல்ல. 2 டிவி கட்ட முடியலங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு தவறா இல்லையா? கண்டிப்பா தவறு தானப்பா. அதே போலதான் இந்த மண்ணை நேசிக்கிறவன், இந்த மக்களை நேசிக்கிறவன் ஒருத்தர் இந்த மண்ணை ஆண்டான்னா இந்த மாதிரி நடக்குமா? நடக்காது. முதல்ல அங்கிருந்து எடுத்து விடுவானா? விட மாட்டேன். இந்த செக் பாத்துக்க வரம்போ குடிச்சிருப்பானே உன்னைய எங்க விட்டேன். எப்பவுமே நிறுத்தி விசாரிப்பேன், என்னடா ஏத்திட்டு போறேன்னு. நான் வர்ற நேரம் பார்த்து தூங்கிட்டாங்க செக் போஸ்ட்ல. ஆரப்பாரு அதுவும் ஒரு 20 ரூபா மிச்சம் எனக்கு. வெறும் 20 ரூபா தானே? ஆமா, அவர் 20 ரூபா விட்டா போத விட்டுருவாங்க. அந்த 20 இன்னைக்கு எனக்கு மிச்சம் 2 டீ குடிச்சிட்டு வந்தேன். அவ்வளவுதான் செக் பண்றாங்க. சரி, ஊருக்குள்ள வரும்போது இந்த வாக்குப்பாடு இந்த வருவாய்த்துறையா அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டு வச்சுட்டு முன்னாடியே விட்டுவான். அப்புறம் ஆள் இல்லாதப்ப நிறைய ராத்திரில ஜபலுக்கும் கொட்டி விட்டு கலத்திட வேண்டியதான். அடி கலத்து வந்துடுறேன். ஐயா இப்படி எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் எவன் நம்மள கேட்க போறேன்? அவன் அங்க யாரு இருக்க போறாங்க? நீ போறது நைட்டோட நைட்டா போயிட்டு கப்படி கொண்டு வந்து கொட்டி விட்டு நம்ம பாடி வந்துடுறேன். இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்யாத. இனிமேல் நான் செய்ய மாட்டேன். அந்த பரம்பரையா வாழணும்னா தமிழ்நாட்டு மண்ணை நம்ம மண்ணு நினைச்சுக்க. அவங்க எப்படி அவங்க மண்ணை நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி இனிமேல் நான் நேசிக்கிறேன்ப்பா. நீ வாடகை போ, ஆனா ரிட்டர்ன் எங்கேயும் எடுத்துட்டு வர்றது அந்த நல்ல பொருளை எடுத்துட்டு வா. அங்க இருந்து வேற ஏதாவது கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வா. கழிவுல கொண்டு வந்து நம்ம ஊரை குப்பை தொட்டி ஆக்காதீங்க. சரியா? இதே மாதிரி இங்க இருந்து கழிவை கொண்டு கேரளாவில் கொட்ட முடியுமா? வேற கழிவுடா நீ எடுத்து பாறை தாண்டி பாரு, உள்ள செக் போஸ்ட் முதல்ல விடுவானே? உள்ளே விட மாட்டானா? அப்புறம் 1008 செக்அப் பண்ணுவான். நீ வழி கேட்டு பாரு. நீ அவங்ககிட்ட நீ அந்த ஊருக்கு போய் கேட்டா இந்த மாதிரி ஒரு வழி சொல்லுங்க. கேட்டா தம்பி இந்த மாதிரி ஒரு வழி சொல்லப்பா, அட்ரஸ் கேட்டு சரியான அட்ரஸ் கொடுத்துருவானு. நாங்க எப்படி வேக்கானமானாலும் லொகேஷன் எல்லாம் அனுப்ப சொல்லிட்டேன். ஏன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அந்த வழியே அவன் சொல்ல மாட்டேங்கிறான். சரியான வழிய அவன் சரியா இருக்கான். நாம நம்ம வழி தெரியாம தான் இப்படி தட்டு தடு மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சுட்டு இனிமேல் வாடகைக்கு போக வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். வாடகைக்கு போங்க, நல்ல வாடகை எடுத்துவாங்க, இங்க வியாபாரம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்க இருந்து ரப்பர் கொடுத்துட்டாங்க, இங்க ஒண்ணு பண்ணுங்க. டயர் அனுப்பிவிட்டாங்க, இங்க ஒண்ணு டயர் வித்துட்டு லாபம் பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி கழிவுலாம் கொண்டு வந்து கொட்டக்கூடாதுல்ல. சரியாப்பா, நான் இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இனிமேல் கேரளாவுக்கு வாடகைக்கு போனாலும் நான் இங்க இருந்து நல்ல பொருளை கொண்டு போறேன். அதே மாதிரி அங்க இருந்து அங்க நல்ல பொருளை ஏற்றி விட்டா கொண்டு வருவேன். கழிவு பொருளை ஏற்றுறாங்க நான் ஏற்ற மாட்டேனப்பா. இது மேல நான் இது ஒரு சபதமா எடுத்துக்கிறேன்ப்பா.
ஆமா. எவ்வளவு உங்களை மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் இந்த செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ்காரங்க கொஞ்சம் பார்த்து என்ன வருது ஏது வருதுன்னு அங்க கமிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அங்கேயே நீங்க கடுமையான தண்டனை விட்டுருந்தா நாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோமா. ஓட்டோ ஒரு பையனை நம்ம அரசாங்க முக ஸ்டாலினுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு தகவல் சொன்னா கூட தெரியாது. அப்படியா எங்கேயாவது பட்டிருப்பாங்க அப்படின்னு அவர் வாட்டி கணக்கு இல்லாம இருக்காரு. அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? கடுமையான தண்டனை கொடுத்தா தானே நாங்க கொண்டு வராம இருப்பேன். அந்த மாதிரி சட்டத்தை நிறைவேற்றம் கொண்டு வரணும். ஆமா, தமிழ்நாட்டை குப்பை மேல ஆக்காதீங்க இனிமேல். இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் எதுவும் செய்யாத. நான் செய்ய மாட்டேயா. சரி, மீண்டும் மட்டும் ஒரு காரணம் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். வணக்கம்.